ஆதியும் அந்தமும் இல்லாதவன் கதை. சிவன் லிங்கோத்பவம். ஒரு காலத்தில் பிரபஞ்சத்தில் மிகப்பெரியவர் யார் என்ற விவாதம் எழுந்தது. அந்த விவாதத்தில் பிரம்மா மற்றும் விஷ்ணு இருவரும் தாங்களே உயர்ந்தவர்கள் என்று வாதிட்டனர். அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு அளவில்லாத தீ தூண் தோன்றியது. அது முடிவில்லாத ஒளிக்கம்பமாக வானையும் பாதாளத்தையும் தாண்டி நின்றது. அது யார் தெரியுமா? அதுதான் சிவபெருமான், ஆதியும் அந்தமும் இல்லாதவன். பிரம்மா சொன்னார், நான் இதன் மேல் பகுதியை கண்டுபிடிக்கிறேன். விஷ்ணு சொன்னார், நான் இதன் அடிப்பகுதியை தேடிச் செல்கிறேன். விஷ்ணு வராக வடிவம் எடுத்து கீழே பாதாளம் நோக்கி 1000 ஆண்டுகள் தேடினார். ஆனால் அந்த தூணின் அடியை கண்டுபிடிக்க முடியவில்லை. பிரம்மா அன்னப்பறவை வடிவம் எடுத்து மேலே பறந்தார். ஆனால் அவருக்கும் அந்த தூணின் முடிவு கிடைக்கவில்லை. இறுதியில் விஷ்ணு உண்மையை ஒப்புக்கொண்டார். நான் தோற்றுவிட்டேன். இந்த ஒளியின் ஆதியையும் அந்தத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் பிரம்மா போய் கூறினார், நான் மேல் பகுதியை கண்டுபிடித்து விட்டேன் என்று. அப்போது அந்த அக்னி தூண் உடைந்து அதிலிருந்து சிவபெருமான் வெளிப்பட்டார். அவர் கோபமாக பிரம்மாவிடம் கூறினார், பொய் சொன்னாய். அதனால் உனக்கு பூமியில் கோயில் வழிபாடு கிடையாது. அதனால் தான் இன்று உலகில் பிரம்மாவுக்கு கோயில்கள் மிகவும் குறைவு. ஆனால் விஷ்ணுவின் உண்மைக்காக சிவன் அவரை பாராட்டினார். உண்மையை ஒப்புக்கொள்வது மிகப்பெரிய பண்பு.